கல்யாண பரிசுன்னு ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்த ஸ்ரீதர் அடுத்ததா மீண்ட சொர்க்கம்னு எடுத்தாரு. பெருசா போகல, ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாகணும்னு சிவாஜி அவர்களோட கால் ஷீட் வாங்கி தயாரிச்ச படம் தான் விடிவெள்ளி திரைப்படம். சிவாஜி மகன்களான பிரபு ராம்குமார் பேர்ல பிரபுராம் பிக்சர்ஸ் பேர்ல தயாரிச்ச படம் விடிவெள்ளி. 1960ஆம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படமும் நல்லா ஓடி பேர் வாங்கின படமா அமைஞ்சது. 1957, 58, 59ஆம் வருஷங்களில் சிவாஜி அவர்களோட படத்தில் நடித்த சரோஜா தேவி இந்த 1960வது வருடம் 2 படத்தில் நடித்தாங்க. ஒன்று விடிவெள்ளி, இன்னொன்று இரும்பு திரை. இரும்பு திரையில் வைஜெயந்தி மாலா தான் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி. சரோஜா தேவி சிவாஜி அவர்களை விரும்புகிற பொண்ணா நடிச்சிருப்பாங்க. வாசன் ஹிந்தியில் தயாரித்த பைகாம் ஹிந்தி படத்தை தான் தமிழில் இரும்பு திரைன்னு எடுத்தார். பைகாம் ஹிந்தி படத்தில் வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. ஹிந்தியில் ஹீரோ திலீப் குமார். அந்த ரோலை தான் சிவாஜி அவர்கள் தமிழில் பண்ணியிருப்பார். இரும்பு திரையில் சரோஜா தேவி அவர்களுக்கு சாதாரண கேரக்டர் அமைஞ்சிருந்தாலும் வெள்ளி விழாவுக்கு பக்கத்தில் ஓடின திரைப்படத்தில் அவங்களும் நடிச்சிருந்தது தான் அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு. 1961ஆம் வருடம் வெளிவந்த படம் பாலும் பழமும். சரோஜா தேவி அவர்களுக்கு இந்த படம் பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க. டிபி வந்த பேஷண்ட்டாக நடித்த சரோஜா தேவி அந்த வேஷத்துக்காக ரொம்ப மெலிஞ்சு உடல் வாடினது மாதிரி தெரியறதுக்காக பல நாள் சரியாக சாப்பிடாமலே டயட்டில் இருந்து நடித்தாங்க. இது சரோஜா தேவி ரொம்ப மெனக்கெட்ட ஒரு வேஷம். சரோஜா தேவி அவர்களோ அந்த தோற்றத்தை பார்த்த சிவாஜி என்னை விட நல்லா நடிச்சிருக்கேன்னு பாராட்டியிருந்தார். சரோஜா தேவி அவர்களுக்கு கிடைச்ச நல்ல பாராட்டும் இதுதான். வரிசையா எல்லா வருடமும் சிவாஜி அவர்கள் படத்தில் சரோஜா தேவி அடுத்ததா 1962வது வருஷத்துலையும் சிவாஜி அவர்களுடைய படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வந்த படம் வளர்பிறை. இது ஒரு அரிய படமாகும். சிவாஜி கணேசன் ஊமையாக நடித்த திரைப்படம் இது. அடுத்து இதே வருடத்தில் வெளியான படம் பார்த்தால் பசி தீரும். சிவாஜி அவர்களின் 75வது படமாகும். ஜெமினி, சாவித்ரி, சவுகார் ஜானகி உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் டைட்டிலில் தன்னுடைய பெயரைத்தான் முதலில் போட வேண்டும் அப்படின்னு சரோஜா தேவி நிர்பந்தம் பண்ணாங்க. அதனால் பட டைட்டிலில் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு டைட்டில் போடப்பட்டது. சாவித்ரி புகழ் பெற்ற நடிகை. அவங்க இருக்கும்போது சரோஜா தேவி இப்படி செய்தார் என்றால் சரோஜா தேவி அந்த அளவு பிரபலம் புகழடைந்து விட்டார். அது தவிரவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் உயர்ந்து விட்டாங்க. சாவித்ரிக்கும் சரோஜா தேவிக்கும் இடையில் பிணக்கும் ஏற்பட்டது. ஒரு புகழ் கொடுக்கும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. இதே 1962வது வருடமே சிவாஜி அவர்களின் ஆலயமணி படத்திலையும் நடித்தாங்க சரோஜா தேவி. இந்த படத்தின் இறுதியில் சிவாஜியும் சரோஜா தேவியும் இறந்து விடுவதாக முதல்ல அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அதை மாற்றி படமாக்கினார்கள். நன்றாக ஓடி வசூல் செய்து வெற்றி பெற்ற திரைப்படம் ஆலயமணி. 1963 சிவாஜி அவர்களுடன் இருவர் உள்ளம் படத்தில் நடித்தாங்க. செம ஹிட்டான ஒரு திரைப்படம் இது. சரோஜா தேவிக்கு எப்படிப்பட்ட படங்களா அமைஞ்சது. இந்த படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜியை அதிக நடிப்பை காட்ட வேண்டாம், இது சரோஜா தேவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய காட்சின்னு எல்வி பிரசாத் சொல்லி காட்சி எடுக்கப்பட்டது. பல நடிகர்களோட படங்களில் மாடர்ன் பொம்மையாக வந்த சரோஜா தேவிக்கு சிவாஜி படங்களில் நல்ல ரோல்கள் கிடைச்சது. அந்த வகையில் இருவர் உள்ளமும் சரோஜா தேவி கேரியரில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம். 1963லேயே சிவாஜி சரோஜா தேவி நடிப்பில் வெளியான இன்னொரு படம் குலமகள் ராதை. இந்த படம் வருகிறதுன்னு வெளியான ப்ரொமோஷன் விளம்பரத்தில் சரோஜா தேவி ஃபோட்டோ மட்டும் போட்டு விளம்பரம் பண்ணினாங்க. இது சரோஜா தேவியோட ஃபேமஸை சொல்லுது. படத்தில் இன்னொரு நாயகி தேவிகாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் வந்த சிவாஜி சரோஜா தேவியின் இன்னொரு படம் கல்யாணியின் கணவன். இந்த ஜோடியில் வந்த படங்களில் பெருசாக ரீச் ஆகாத படம் இது அப்படின்னே சொல்லலாம். புதிய பறவை 1964 தமிழ் சினிமாவோட வேற லெவல் ஒரு திரைப்படம். ஹை கிளாஸாக அமைஞ்ச படம் சரோஜா தேவிக்கு. பெரிய லெவலில் அமைஞ்ச ஒரு திரைப்படம் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு காதலி மாதிரி வந்து ஹீரோவை வேவு பார்க்குற சிஐடி வேஷம் சரோஜா தேவி அவர்களுக்கு கிடைச்ச கேரக்டர் இந்த படத்தில்.
மற்ற கதாநாயகிகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். எப்படி எப்படி வித்தியாசமான பாத்திரங்களா சரோஜாதேவி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சரோஜாதேவி சிவாஜி ஜோடியா நடிச்ச படம் என் தம்பி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடிச்ச திரைப்படம் தட்டட்டும் கை தழுவட்டும் பாட்டுல சிவாஜி அவர்கள் சாட்டையால சரோஜாதேவி தலையில வச்சிருக்கிற பூக்களை பறிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். சிவாஜி சாட்டையை கொடுக்கறதும் அதுக்கு சரோஜாதேவி கொடுத்த ரியாக்ஷனும் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இது ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி, ரொம்ப இன்ட்ரெஸ்டான படமும் கூட. 1969 அன்பளிப்பு, அஞ்சல் பெட்டி 520ன்னு 2 படம் வெளியாச்சு. ஒன்று கிராமிய திரைப்படம், இன்னொன்று காமெடி படம். எந்த படமும் ஒரே டைப்பில் வந்த படங்கள் கிடையாது. 1971 தேனும் பாலும் அருணோதயம்னு 2 படம் வந்துச்சு. தேனும் பாலும் சுமாரான திரைப்படம். அருணோதயம் படத்தில் சரோஜாதேவி செஞ்சது ஒரு சாதாரண வேஷம்தான், ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம். ரொம்ப கேப் விட்டு 1993 பாரம்பரியம் படத்தில் சிவாஜி சரோஜாதேவி சேர்ந்து நடித்தாங்க. படம் ரொம்ப சுமார்னு தான் சொல்லணும். சிவாஜி சரோஜாதேவி நடிப்பு மட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 1997 ஒன்ஸ் மோர் திரைப்படம் வந்துச்சு. இருவர் உள்ளம் பட காட்சிகளை ஃப்ளாஷ்பேக்காக வச்சு ஒன்ஸ் மோரை பண்ணியிருந்தாங்க. இந்த டைப்பில் படத்தை தயாரித்ததும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஜோடியோட கடைசி திரைப்படம் இது. நல்லா வெற்றியும் அடைஞ்சது. சிவாஜி சரோஜாதேவி பட வரிசையை பார்த்தா ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் எல்லாமே மாறுபட்ட கதையமைப்பில் வெளியான திரைப்படங்கள். சரோஜாதேவியோட சினிமா கேரியரை சொல்கிறப்போ இதில் சொன்ன பல சிவாஜி படங்களை சொல்லாமலே இருக்கவே முடியாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.